ஒரு நிமிஷம்ப்பா. நீயும் உங்க அம்மாவும் பஞ்சாயத்துக்கு போனீங்களே, அங்க என்ன நடந்துச்சு? பாட்டி அது ரன்வி, இந்த டாக்குமெண்ட்ஸை பேங்க்ல கொண்டு போய் கொடு. ரத்னா, இது என்ன பத்திரம்? அம்மா, நீங்க கண்டிப்பா முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க உண்மையிலேயே இதை விரும்புறீங்களா? நான் நம்மளோட வீட்டை அடமானம் வைக்கணும்னா சின்ன கண்ணா, ரத்னா, இவன் என்ன பேசிட்டு இருக்கான்? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இந்த வீட்டை அடமானம் வைக்க போறீங்களா? ஆனா எதுக்கு? இதை தவிர நம்ம கிட்ட வேற வழியே இல்ல அத்தை. அந்த சுர்ஜித் சிங் கிட்ட இருந்து நம்மளுடைய நிலத்தை நாம மீட்கணும்னா வீட்டை அடமானம் வச்சே ஆகணும் அத்தை. ஒருவேளை இந்த வீட்டை அடமானம் வைக்கலன்னா பேங்க் நமக்கு கடன் கொடுக்காது. பேங்க் கடன் கொடுக்கலன்னா நம்மளால சுர்ஜித் சிங்கோடைய கடனை அடைக்க முடியாது. அந்த ஆளுக்கு நம்ம பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா நம்மளோட நிலம் அப்புறம் நிரந்தரமா நம்ம கையை விட்டு போயிடும் அத்தை. ரன்வி, இந்தப்பா இந்த டாக்குமெண்ட்ஸை பேங்க்ல கொடுத்துட்டு வந்துரு. ஆனா அம்மா, நிலத்துக்காக இந்த வீட்டை அடமானம் வைக்கிறது, இந்த வீடு மட்டும்தானே நமக்கு மிச்சம் இருக்கு. வேற என்ன இருக்கு? இது அப்பாவோட அடையாளமா? எல்லாரோட ஞாபகார்த்தமும் இதுல இருக்கு. ஆனா உங்க அப்பாவோட கனவை விட இதெல்லாம் ஒண்ணும் பெருசு இல்லையே. ஒருவேளை நீ உங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றலன்னா உன்னால வாழ முடியுமா? வாங்கிக்கோ. ரத்னா, ரத்னா, என்ன என்னம்மா ஆச்சு?